ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் வந்து டிமாண்டி காலனி 2. படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து ஜூன் 6, 2006 அன்னைக்கு ரெண்டு சூசைட் நடக்கிற மாதிரி காமிப்பாங்க. ஒருத்தன் மாடியிலேருந்து கீழே விழுகிறான், இன்னொருத்தன் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிறான். இதை வந்து ஹீரோயினும் சிசிடிவி கேமராவில் பார்த்துட்டு இருக்காங்க. கட் பண்ணி அப்படியே பிரியாவோட ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அதாவது பிரியாவுக்கு வந்து பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பார். கேன்சர்னால பாதிக்கப்பட்டு இருப்பாங்க. இது வந்து அவங்க லவ் பண்ணும்போதே தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சும் வந்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அவங்க பேரண்ட்ஸ் எத்தனையோ தடவை வேணாம், இவனை கல்யாணம் பண்ணாத உங்க லைஃபே ஸ்பாயில் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தும் வந்து அவன் பாய் ஃப்ரெண்டுக்காக கல்யாணம் பண்ணிக்குவாங்க. கல்யாணம் பண்ணி கேன்சர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகிட்டு வரும்போது ஒரு நாள் திடீர்னு அவரோட பாய் ஃப்ரெண்ட் வந்து தூக்கு போட்டு இறந்துடுறாரு. அப்படியே 6 years லேட்டர்னு சொல்லிட்டு பிரியாவை இப்போ காமிக்கிறாங்க. பிரியா வந்து அவரோட பாய் ஃப்ரெண்ட் ஸ்பெர்மை யூஸ் பண்ணி 2 டைம் வந்து குழந்தை பெற்றுக்கலாம் அவனோட ஸ்பெர்மை யூஸ் பண்ணி நினச்சி ஹாஸ்பிட்டலில் போய் பண்ணியிருப்பாங்க. ஆனால் 2 தடவையுமே வந்து சக்ஸஸ் ஆயிருக்காது, அபார்ஷன் ஆயிருக்கும். இது அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு ரொம்ப திட்டுவாங்க. ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, உனக்கு முதல் எப்படி அவனோட ஸ்பெர்ம் இறந்தவனோடது கிடச்சிருக்கும், எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அவனுக்கு ஹீமோதெரப்பி பண்ணும்போது இந்த மாதிரி குழந்தை பெற்றுக்கிற சான்ஸ் கம்மியாகிறனால இப்போ முன்னாடியே ஸ்பெர்ம்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க. அது அப்படி தான் நான் ஹாஸ்பிட்டலில் கெஞ்சி கேட்டு வாங்கி நான் பண்ணேன். என்னால் அவனை மறக்க முடியல, அவனோட குழந்தையாச்சும் நான் எனக்கு இருந்து ஆறுதலாக இருக்கும், அவனையாச்சும் நான் வளர்த்துட்டு இருக்கலாம்ல, அதுக்காக அப்படி பண்ணேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பிரியா வந்து அவங்களோட மாமனார், அதாவது சாம், அவங்க பாய் ஃப்ரெண்ட் பேர் சாம், அவரை பார்க்குறாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணலான்னு சொல்லி போயிட்டு இருக்கும் போது வழியில் ஒரு டிராஃபிக் ஜாம். பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சூசைட் நடந்திருக்கும். யாருன்னா நம்ம ஜோசியக்காரரு. டிமாண்டி காலனியில் ஒருத்தர் இருப்பார்ல, நீ பிறந்ததே சாப கேடுடா, இன்னொரு வருஷமாச்சும் பிறந்து வா, அப்பயாச்சும் உனக்கு ஜாதகம் நல்லா இருக்கான்னு பார்ப்போன்னு சொல்லுவார்ல, அவர் வந்து சூசைட் பண்ணிட்டு இருப்பாரு. இது நம்மளுக்கு 1 in 2 கனெக்ட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் நம்ம வரும், இதே 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தானே நம்ம பாய் ஃப்ரெண்டும் இறந்தான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே அப்படியே கிளம்புறா. ரெஸ்டாரண்ட்டும் ஓப்பன் பண்ணிடுறாங்க. இந்த இது வந்து சாமோட ட்ரீம் ரெஸ்டாரண்ட். இது ஓப்பன் பண்ணது காரணமே பிரியா தான் சொல்லி அவங்க மாமனார் எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு சைனாவை சேர்ந்து துறவிகள் வந்து உட்காந்துருப்பாங்க. அப்போ அந்த துறவிகளில் வந்து உங்களுக்கு கிஃப்டாக ஒரு சிலையும் கொடுத்துருப்பாங்க. அப்போது 6 வருஷம் ஆச்சு சாம் இறந்து அப்படின்னு சொல்லி எல்லாரும் ப்ரே பண்ணிட்டு இருக்கும் போது ஸ்பூன் அங்கேருந்து கீழே விழுகும். இது என்னன்னா, சாம் வந்து ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும் போது பிரியாவை கூப்பிடணும்னா ஸ்பூனை தான் தள்ளி விடுவார். ஸோ இது வந்து ஒரு சைனாக வந்து சாம் இன்னும் உயிரோட தான் இருக்காரு, அவரோட ஆத்மா இங்கே தான் சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பிரியா யோசிச்சுட்டு இருக்கா. நான் எப்படியாச்சும் பேசணும்னு சொல்லி அந்த துறவிகிட்ட கேட்கும் போது, இல்லை அது ரொம்ப ஆபத்தானது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நான் எப்படினாச்சும் நான் ட்ரை பண்ணி பேசணும், கடைசி ஒரு தடவையாச்சும் நான் பேசணும் ஆசையா இருக்க, ஒரே ஒரு சான்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ப்ரெசென்ட்டாக நடந்துட்டு இருக்கதை காமிப்பாங்க. இப்போ ஹீரோவோட டேட் வந்து இறந்துருப்பாரு. அவரோட சொத்து வந்து அப்படியே ஹீரோவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போது தான் ஒரு விஷயம் தெரிய வருது ஹீரோவுக்கு. ஹீரோவோட அப்பாவுக்கு 2 ஒய்ஃப். பையன் வந்து தான் ஒய்ஃப்க்கு பிறந்ததா ரகு. அவனுக்கு 25% சொத்தும், அவன் தங்கச்சிக்கு வந்து 5% சொத்தும். அப்புறம் 2வது ஒய்ஃபுக்கு பிறந்த பையன் பேர் தான் சீனிவாசன். அவனுக்கு வந்து 70% அவங்க அப்பா சொத்தும், அவங்க பேருக்கு உயிர் எழுதி வச்சு அவங்க அப்பா இறந்துருப்பாரு. இது தெரிஞ்சு ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆயிருப்பாங்க. எதுக்கு அவனுக்கு மட்டும் 70%, இதெல்லாம் ரொம்ப தப்புன்னு சொல்லி கேஸ் போட்டிருப்பாங்க அந்த சீனிவாசன் மேல. ஆனா சீனிவாசனுக்கு இது தெரியாம அவன் ஒரு அனாதை நினைச்சு ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பான். பேரு ரகு. அவன் வந்து மாடியில் குளிச்சுட்டு எப்படியாச்சும் சீனிவாசன் நான் கொல்லாம விட மாட்டேன், அவனுக்கு மட்டும் இவ்வளோ சொத்தா அப்படின்னு சொல்லி அவன் கத்திட்டு இருப்பான். ஹீரோ 6 years பிஃபோர்னு சொல்லி பிரியா பவானி சங்கர் வந்து அவன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசணும்னு சொல்லி ஒரு துறவியை கூப்பிட்டு வந்திருப்பார்ல, அந்த சைனா பீப்புளோட ஹெட்டு ஒரு துறவி இருப்பாரு. அவர் வந்து சரி நான் உன்னை அனுப்புறேன், ஆனால் அது ரொம்ப ஆபத்தான இடம், நீ வந்து நான் வெளியே வான்னு சொன்னோன்னே நீ வந்துடணும், நீ அதை மீறி போனால் உன் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு இருப்பாரு. படத்தில் வந்து 6 years பிஃபோர் 6 years பேக்குன்னு சொல்லி அந்த 6 வருஷத்துக்கு ஒரு கனெக்ட் இருக்கும். அதனால தான் எல்லா தடவையும் 6 years பிஃபோர் 6 years பேக்குன்னு நம்மகிட்ட காமிச்சிட்டே இருப்பாங்க. இதே மாதிரி அந்த ஆத்மா உலகத்துக்குள்ள பிரியா என்ட்ரி ஆயிடுவா. பார்த்தா ரொம்ப பயங்கரமா இருக்கும், வெளியே வந்துடலாமா யோசிச்சுட்டு இருப்பான். ஆனால் சாம பார்க்கணும் ஆசையில சரி போவோன்னு சொல்லி தேடிட்டு இருக்கும் போது அவன் பாய் ஃப்ரெண்டை பார்த்துருவா. அவன் ரொம்ப கதறி அழுவான், என்னை எப்படியாச்சும் இங்கே கூட்டிட்டு போயிரு, நான் இந்த உலகத்துல மாட்டிக்கிட்டேன், நான் என் ஆத்மா இங்கதான் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே என் கூட வா அப்படின்னு சொல்லி பிரியா வந்து கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து உள்ள போயிட்டு இருப்பா. இங்க வந்து அந்த துறவி வந்து கத்திட்டு இருப்பாரு, நீ உள்ள போகாத, அது இப்படிதான் உன்னை இழுத்துரும், உன் உயிருக்கு ஆபத்து, நீ வெளியே வான்னு சொல்லி கத்திட்டு இருப்பாரு. பிரியா அங்கே நடந்ததெல்லாம் வந்து தெரிவிக்கணும்னு சொல்லி ஒரு பேப்பரில் எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அங்கே நடக்கிறதெல்லாம் கிறுக்கி எழுதிட்டே இருப்பாங்க. கடைசியில் பார்த்தா ஷாக் என்னன்னா, ஹீரோவோட ஃபேஸ் வந்து பிரியா பவானி சங்கர் வரைஞ்சிருப்பாங்க. இதோட கட் பண்ணி டிமாண்டி காலனி 2ன்னு நம்மளுக்கு ஒரு ஹெட்டிங் போட்டுறாங்க. இப்போ தான் பட ஸ்டார்டிங்கே ஆகுது. 6 வருஷம் கழிச்சு அப்படின்னு சொல்லி இப்போ நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அதாவது ப்ரெசென்ட்ல இப்போ என்னென்ன நடக்க போகுதுன்றது தான் இப்போ காமிச்சிருப்பாங்க.
துறவி வந்து ஒரு புனித கோப்பையை வந்து பிரியாவுக்கு கொடுத்துருப்பாரு. இது உனக்கும் சீனிவாசனுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீயே வச்சிரு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பாரு. அதாவது ப்ரெசென்ட்ல இப்பெல்லாம் இது நடந்துட்டு இருக்கு. சீனிவாசன் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. அவர் வந்து ரொம்ப முடியாமல், அவர் கண்டிஷன் ரொம்பவே முடியாத மாதிரி இருக்கும். அவங்க மாமா, அதாவது பிரியாவோட மாமா தான் வந்து அவர் சார்ஜ் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு யாருமே இல்லாதனால அவர் பார்த்துட்டு இருக்காரு. அவர் காப்பாத்தினாதான் நம்ம பையன் எதுக்கு இப்படி பண்ணான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவனை வந்து இவர் பார்த்துட்டு இருப்பாரு. ரகு வந்து இப்ப சீனிவாசனை கொல்றது பிளான் பண்ணிட்டு இருப்பான். இவனுக்கு தான் விஷயமே தெரியாதுல்ல, இவன் கொன்னுட்டா இவன் அண்ணாத மாதிரியே போயிடுவான், அப்புறம் ஃபுல் சொத்து எனக்கு தான் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருப்பான். ஆனா வந்து இந்த பிளான் தெரிஞ்சுட்டா பிரியாவோட மாமாவும் விட மாட்டாங்க. இல்ல, அவனை நாங்க பொழைக்க வைப்போம், சொத்தை வேணாலும் நீ எடுத்துக்கோ, ஆனா அவனோட உயிர் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லும் போது நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரகு டென்ஷனாகி கத்திட்டு இருப்பான். அப்ப பிரியா சொல்லுவா, அப்போ சீனிவாசன் இறந்துட்டானா நீயும் இறந்துருவ, அவன் உயிரோட இருந்தாதான் நீயும் உயிரோட இருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பதான் நம்மளுக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க், ஏன் இப்படி அவன் இருந்தாதான் இவன் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் மார்க் எழுது. பிரியா வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் சொல்றாங்க. அதாவது 2016 ஜூன் 6 அன்னைக்கு மாடியிலேருந்து நீ கீழே விழுந்திருப்ப. அதே மாதிரி சீனிவாசனுக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அன்னைக்கு நீங்க 2 பேரும் சாக வேண்டியது, ஆனா பொழைச்சிட்டீங்க. சீனிவாசனை காப்பாத்தினாலதான் அன்னைக்கு நீ பொழைச்ச அப்படின்னு சொல்லி பிரியா சொல்றாங்க. இதுக்கு அந்த துறவி எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு, நீங்க 2 பேரும் ஒரே அணுவுள்ள உயிரான 2 உயிர், அதனால ஒரு உயிர் வந்து போச்சுன்னா இன்னொரு உயிர் போயிடும், ஒரு உயிர் காய்ச்சல்னா இன்னொரு உயிருக்கு காய்ச்சல். இது வந்து சாஸ்திரம் சமுதாயம் இல்லை, இது வந்து சயின்ஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தான் பிரியா பவானி சங்கர் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. நான் 6 வருஷத்துக்கு முன்னாடி என் பாய் ஃப்ரெண்ட் இறந்துட்டான், அவனை வந்து நான் ஆத்மா உலகத்தில் போய் பார்த்தேன், அன்னைக்கு என்கிட்ட ஹெல்ப் கேட்டது நீ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவனுக்கு ஒன்றுமே புரியாது. நான் எப்படி அங்கே வந்தேன்? ஆமாம், நீ அந்த ட்ராக்குள்ளே மாட்டிக்கிட்ட, அன்னைக்கு நான் சீனிவாசனை காப்பாற்ற போய் தான் நீ அதுலேருந்து விடுவிச்சு நீ வந்து இப்போ உயிரோடு இருக்கிற அப்படின்னு சொல்லும் போது தான் ஒரு விஷயம் நம்ம கிட்ட சொல்லுவாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஒரு புக்கு வந்து ரிலீஸ் ஆகும். அந்த லைப்ரரியில் அந்த புக்கை யார் படிக்கிறாங்களோ அவங்க இறந்துட்டே வராங்க. இதுக்கு முன்னாடி சாம் தான் அந்த புக்கை ரீட் பண்ணியிருப்பான், அவன் இறந்துட்டான். அதுக்கடுத்து இந்த புக்கை படித்தது சீனிவாசன். இப்போ இந்த புக்கை படித்து உயிரோடு இருக்க சீனிவாசன் மட்டும்தான். இந்த வருஷம் 6வது வருஷத்தில் இந்த சீனிவாசனை கொல்றதுக்கு அந்த ஈவில் ஸ்பிரிட் ட்ரை பண்ணும், அதனால தான் நாங்கள் காப்பாற்றி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த செயினை யார் வச்சுருக்காங்களோ அவங்களும் இறந்துருவாங்க. படிச்சுட்டு அதில் உள்ள கதையை தான் டிமான்டி காலனியில் இருக்கிற கதைன்னு சொல்லி சீனிவாசன் உங்கள்கிட்ட சொல்லி கூப்பிட்டு போயிருக்காங்க. ஒரு தடவை எல்லா வருஷமும் நடந்துட்டு இருக்கு. ஆனா ஏதாவது ஒரு வருஷத்துல நம்ம அதை தடுத்துட்டோம்னா இனிமேல் எந்த வருஷமும் இது நடக்காது. அதனாலதான் இப்ப இதை தடுக்கணும்னு நானும் என் மாமாவும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இந்த வருஷம் எப்படியாச்சும் இந்த ஈவில் ஸ்பிரிட்ல இந்த சைக்கிள் செயினா நடந்துட்டு இருக்கிறத தடுக்கணும்னு சொல்லி பிரியா பவனிஷகன் சொல்லுவாங்க. காலனி அந்த வீரை சுற்றி போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணியிருப்பாங்க செக்யூரிட்டி ரீசனுக்காக. அப்போ வந்து ரகு பிரியா அந்த துறவி எல்லாருமே அங்கே தான் இருப்பாங்க. அப்போ உள்ளே இருந்து ஒரு 3 பொண்ணுங்க வந்து அழுகிற சவுண்டு கேட்கும். அப்போ காப்பாத்துங்கன்னு அழுகிற சவுண்ட் கேட்கும். ரகு அதை கேட்டு உள்ளே போவாங்க. ஆனால் அந்த துறவி வந்து போகாத, அந்த ஆத்மா தான் வந்து எப்படியாச்சும் ஒன்று உள்ளே இழுக்கணும்னு சொல்லி இப்படி கத்திட்டு இருக்குன்னு இல்லை அங்கே யாரோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவன் உள்ளே ஓடிடுவான். பார்த்தா 3 பொண்ணுங்க அழுதுட்டு இருக்கோம், என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி அந்த 3 பொண்ணுங்களையும் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு இருப்பாங்க. பிரியா, துறவி, அப்புறம் ரகு 3 பேரும் ஒரு கார்ல வருவாங்க. போகும்போது பிரேக் டவுன் ஆயிரும். யாருக்கோ கால் பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் எல்லா ஃபோனும் சுவிச் ஆஃப் இருக்கும். அந்த பொண்ணுங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கலான்னு சொல்லி கால் பண்ணுவாங்க. ரகு அவங்க சித்தப்பா கால் பண்ண சுவிச் ஆஃப்னு இருக்கும். சரின்னு சொல்லிட்டு வாங்க நம்ம ரெஸ்டாரண்ட்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் உட்காந்துட்டு இருப்பாங்க. சீனிவாசனுக்கு மகாயான பூஜை நடந்துட்டு இருக்கு. அந்த ஈவில் ஃபோர்ஸ் அவனை எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு ஒரு துணியெல்லாம் கட்டி ஹாஸ்பிட்டல்லே ஒரு பூஜை நடந்துட்டு இருக்கு. அப்படி இந்த சைடு ஒரு ரெஸ்டாரண்ட்ல வந்து இவங்க 3 பேரையும் காமிக்கிறாங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்னன்னு எதுன்னு தெரியாம. பாத்தீங்கன்னா வெளியே ஒருத்தவங்க வந்து ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. டோர் ஓப்பன் ஆகாது. பிரியா போய் ஓப்பன் பண்ணுவாங்க, அவங்களுக்கும் ஓப்பன் ஆக முடியாது. ஏதோ ஒரு அமானுஷமே தெரியுது. இங்கேயும் மாட்டிக்கிட்டு ஸ்டக் ஆயிட்டோன்னு இவங்க 3 பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சைடு அந்த 3 பொண்ணுங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற காமிக்கிறாங்க. போலீஸ்லாம் போய் விசாரிச்சுட்டு இருக்காங்க. நீங்க எப்படி வந்து இந்த இடத்துக்கு வந்தீங்க, இந்த காலனிக்குள்ள நாங்க போலீஸை மாரி எப்படி நீங்க நுழைஞ்சிங்க, யாருமே வந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க, எங்களுக்கே தெரியாது எப்படி நாங்க இங்க வந்தோன்னு. நாங்க அந்த புக்கு தான் காரணம். அந்த புக்கை வந்து நாங்க படிச்சுட்டு இருந்தோம். நாங்க ராமேஸ்வரத்தை சேர்ந்த பொண்ணுங்க. அங்க எங்க காலேஜ்ல எங்க ப்ரொஃபசர் ஒரு புக்கை கொடுத்தாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு நாங்க 3 பேரும் படிச்சுட்டு இருந்தோம். இந்த புக்ல தான் அந்த செயினை பத்தியும் போட்டு இருந்துச்சு. அந்த செயினை நாங்க தான் எடுத்து வச்சிருந்தோம். அந்த புக்கை படிச்சு முடிச்சுட்டு பார்த்தோம்னா நாங்க கட் பண்ணி இங்கே இருக்கிறோம், எங்களுக்கு எதுனே தெரியல, எப்படி வந்தோன்னே தெரியலன்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. சரி அந்த செயின் எங்க அப்படின்னு கேட்குறாங்க போலீஸ். இந்த செயினை தான் நீங்க தேடுறீங்கன்னு தெரியும், அந்த செயின் எங்களுக்கே தெரியல, எப்படி இது வந்தனால தான் நாங்க இங்க வந்தோம்னு சொல்லி பைக்ல வந்து எங்களை காப்பாற்ற வந்தவர் பாக்கெட்ல நான் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. யாருன்னா ரகுவோட பாக்கெட்ல தான் இப்ப அந்த செயின் இருக்கு. இப்போ அந்த ரெஸ்டாரண்ட் ஒரு அமானுஷமா மாறிட்டு இருக்கு. அதாவது வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு ரெஸ்டாரண்ட் க்ளோஸ்ட் மாதிரியும், உள்ள இருந்து பாக்குறவங்க வெளியே வந்துட்டு போற மாதிரியும் தெரியுது. உடனே குருஜி வந்து இங்க ஏதோ பிரச்சனை நடக்க போது புரிஞ்சுக்கிட்டு மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ
இப்போ சிசிடிவி கேமரால பார்த்தா நம்ம ரகு ஹீரோ வந்து பிரியாவையும் குருஜியும் கொல்ற மாதிரி வருது. உடனே ரகுக்கே ஷாக் ஆகுது, என்னடா நம்மள அப்படி பண்றோம், எதுக்கு இப்படி பண்றோம் அப்படின்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கான். அப்ப குருஜிக்கு புரிஞ்சிருச்சு, இங்க வந்து அந்த ஈவில் ஃபோர்ஸ் இங்க தான் வந்திருக்கு, நம்மள யாரோ ஒருத்தவங்க தான் அது பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்காரு. பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரா அந்த ஈவில் ஃபோர்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ரகு, பிரியா, அப்புறம் குருஜிவையே அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அந்த ஈவில் ஃபோர்ஸ் அட்டாக் பண்ணனால குருஜி வந்து பிரியாவையும் ரகுவையும் அவர் நிலைய மறந்தே கொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ரகு வந்து குருஜியை கொன்றாரு. அந்த ரெஸ்டாரண்ட்ல ஒரு சைடு மட்டும் காம அமைதியா இருக்கும். பாத்தீங்கன்னா அந்த குருஜி வந்து ஒரு சிலை கொடுத்திருப்பாருல்ல துறவி வந்து, அந்த சைடு வந்து அந்த ஈவில் ஃபோர்ஸால என்ட்ரியா ஆக முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு. அங்க வந்து ரொம்ப அமைதியா காமா இருக்கணும்னே பிரியாவும் நம்ம ரகுவும் அங்க போய் நின்னுக்கிறாங்க. அந்த சிலை பக்கத்துல இங்க இருந்தா ஒண்ணும் நடக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்பதான் சாமோட ஆவி வந்து வருது. சாம் வந்து பிரியாவை என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காரு. உடனே பிரியாவா மூவ் ஆகிட்டே போயிட்டு இருக்காங்க. ரகு வேணாம், இது ஒரு ட்ராப் தான், நீ அங்க போயிடாத, அப்புறம் நீயும் இறந்துருவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போதான் சாம் ஒரு விஷயத்த சொல்றாரு. அதாவது பிரியா வந்து பிரெக்னெண்டா இருக்க, நீ இப்போ பிரெக்னெண்டா இருக்கன்னு சொல்றாங்க. அதாவது தேர்ட் ட்ரீட்மெண்ட்டுக்காக பிரியா போயிருப்பாங்க. இது வந்து சக்சஸ் ஆயிருக்கும். இப்போ அவங்க பிரெக்னெண்டாவும் இருப்பாங்க. இது சாம் சொன்னோடனே அவங்க ரொம்ப அழுகுறாங்க. ஸோ வந்து சாம் கிட்ட போறாங்க. இப்போ சீனிவாசன் வந்து பொழைச்சிடறாரு. ஏன்னா ஈவில் ஃபோர்ஸ் இவரை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிச்சு, சுத்தமா மாறிடுச்சுல. ஸோ சீனிவாசன் பொழைச்சிடறாரு. இப்போ ரகு வந்து ரொம்ப பேட் கண்டிஷனா இருக்காங்க. இப்போ பிரியா ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இது எதனால எப்படி நடக்கும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ராஜாவை காமிப்பாங்க. அந்த ராஜா தான் அந்த புக்கை எழுதியிருப்பாரு. அவர் எழுதும் போது ரொம்ப கொடூரமான கண்டிஷன்ல இருப்பாரு. அவர் கண்ணெல்லாம் குத்தி ரொம்ப அடி வாங்கி ரொம்ப ரத்த கலரியா ரொம்ப கொடூரமான கண்டிஷன்ல இந்த புக் எழுதுனால அவரும் அவர் குடும்பத்தை சேர்ந்த ஈவில் ஃபோர்ஸ் தான் இதை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த புக்கை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு அழிச்சிடணும். அந்த செயினையும் அழிச்சிட்டா இதுல இருந்து எல்லாரும் தப்பிச்சிடலாம். இனிமேல் ஒரு உயிர் கூட இந்த புக்குனாலையும் இந்த செயினாலையும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த புக்கை அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி பீகார்ல இப்போ ஒருத்தர் கொடூரமான முறையில வந்து இறந்து கிடக்கிறத நம்ம காமிப்பாங்க. ஸோ இதோட டிமாண்டி காலனி பார்ட் 3 வரப்போறதுன்ற மாதிரி கட் பண்ணியிருப்பாங்க. தேங்க்யூ.